ஆ எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே. சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார், சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார், சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார். பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமர மக்களை வலையினில் வாட்டி எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. 60 ஆண்டுகள் ஏமாற்றியது போராதா, இன்றும் அசெம்பிளியில் சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய் அவருக்கு எதிராக சனாதனத்தை பற்றி பேசி எத்தனையோ கருத்துக்கள் முறையிட வேண்டி இருக்கின்றன. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கூறியபடி அவர்கள் சொன்ன சத்திய பிரமாணத்தின்படி அவர்கள் ஏற்றுக்கொண்ட நடவடிக்கைகள் படி அவர்கள் இவ்வளவு காலம் செய்யாமல் விட்டு சென்ற பல முக்கியமான பல வேலைகள் பல துறைகளில் அப்படியே நிலுவையில் இருக்க எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மக்களை ஏமாற்ற திசை திருப்ப அன்றையிலிருந்து இன்று வரை மதம் ஜாதி மொழி இனம் இப்படியெல்லாம் கூறி கலவரத்தை ஏற்படுத்தி முக்கியமாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் செய்யாமல் மற்றவர்களை செய்யவும் விடாமல் 60 ஆண்டுகளாக கூத்தடித்து கொள்ளையர் கூட்டம் கொள்ளையடித்தது போதாதா, இன்றும் அசெம்பிளியில் சிஎம் விஜய் முன் உதயநிதி என்ன கூறுகிறார்? சனாதனத்தை பற்றி கூறுகிறார். அவருக்கு சனாதனம் என்றால் என்ன தெரியும்? 1000 பேர் 1000 முறை பல்வேறு விதங்களில் எடுத்து கூறினாலும் அதை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அவருக்கு அருகதையோ தகுதியோ நல்ல ஞானமோ சிந்தனையோ பொறுமையோ ஏதாவது ஒன்று அவருக்கு இருக்கின்றதா? ஒன்றுமில்லை. ஒன்றும் புரிந்து கொள்ளாமல் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சனாதன தர்மத்தை நாங்கள் அடியோடு அழிப்போம் என்று கூறியிருக்கிறாரா? இல்லை விஜய் தான் கூறியிருக்கிறாரா டிவிகே மேனிஃபெஸ்டோவில்? இல்லை மற்ற ஏனைய கட்சிகள் யாராவது கூறியிருக்கிறாரா? அப்படி இருக்கும் பொழுது பிஃபோர் தி அசெம்பிளி தி law making body in the legislature can the leader of the opposition Mr. Uday without having any fundamental knowledge about the constitution for the diversion and creating disharmony in the minds of the public against creed, color, region, religion and caste, creed and what not. Is it constitutional? He is anti-national. He is a terrorist. He is an unwanted element to be allowed inside the assembly or inside the parliament anywhere in India. He is a culprit number 1 to make a peaceless society, bringing a disharmony in the society. He must be eliminated. He must be eradicated. He has no locus standi to continue as the MLA elected by the Hindu votes in Triplicane. He was not elected only by the Christian or Muslims or any other community other than the Hindus, including Hindu. All voters in Triplicane have voted and given him a mandate to be MLA, and now he has become leader of the opposition. Has he made any manifesto? Uselessly, foolishly, idiotically, without any knowledge, understanding about the constitution or any other thing. He is talking and submitting a prayer before this chief minister inside the assembly, the law making body, in front of all others, MLA who have assembled over 234
in such a very nasty way, creating a nuisance with no obedience, totally disobediently, without any regards and respect for others. He is telling and praying that the Sanatanam to be removed. In the whole of India, before the invaders, there was no Christianity, there was no Islamism. I don't want to talk about that. We are Indian. We are now having all communities, Christian or Muslims or Hindu, whoever it is. There should not be any hate speech, insulting, abusing, and criticizing each other. It is the fundamental duty for the integration and harmony of the public as a whole in India. 140 people are one as an Indian and patriot. The useless Udayanidhi as a nonsense without any sense at all, without understanding, talking about the Sanatanam and submitting before Chief Minister with a prayer that the Sanatanam to be removed. He should be immediately suspended. He should be immediately stepped down and he should resign from the MLA. He has no locus standi. He has no moral. The people of Tamil Nadu from Triplicane in Hindus have voted. Now he is acting after he is being elected as MLA against the sentiments of the Hindus, particularly in Triplicane and whole of Tamil Nadu and overall in India. He should be suspended, he should be arrested, and he should be imprisoned at least for 7 years, and he should be sent out of Tamil Nadu and he should be kept under lock in the Tihar jail. He deserves to be eradicated from the assembly. He should be never allowed anywhere in India for the next 7 years. He has been repeatedly telling us the same Sanatana for the removal in a different way, in a different stages, in a different location with different groups against the Sanatanam, and ultimately he has taken a choice to option to make a headway and entry inside the parliament, entered as the MLA and become the leader of the opposition, submitting before the chief minister, a lawmaking body in the legislature, that Sanatanam to be removed. What the people of Tamil Nadu, what the people of India to tolerate with such a nonsense, useless, idiotic speech and hate speech to be allowed and continue to be allowed over years. He has already been warned, cautioned, advised from the courts. Many strictures have been passed. He has not realized, he has not understood. If he doesn't know about the Sanatanam, then why he should bother about removal of the something which is not known to him? A blind man searching a black cat in the dark room which is not inside of it, whether it is inside or outside. If it is a black cat which is not inside of the room and it is in the dark room, then why do you bother about that for its removal or its presence? You don't know anything about Sanatanam. Your father became chief minister. Is he a great qualified man in Tamil Nadu other than anybody? Karunanidhi became chief minister after the exit of Annadurai. Who should have been after Annadurai was the question. It was Nedunjezhiyan who should have been successfully elected. But cunningly, trickily, Karunanidhi was made as the chief minister and did all nonsense, all scams, all frauds, looted crores and crores. Sarkaria Commission, Shah Commission, various reports against him, joining with sometimes center when it is needed and hating the center when it is not convenient and comfortable for the state. Simply telling, மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, வேண்டுமென்றால் மத்தியில் கூட்டாட்சி, வேண்டாம் என்றால் மாநிலத்தில் சுயாட்சி. இப்படியே 60 ஆண்டு காலம் ஏமாற்றிக் கொண்டு மீண்டும் for his nasty, for his unruly and corrupt acts he was thrown out. Mr. MGR came after he was dispelled from the DMK. As the blessings of God, he became chief minister and Jayalalitha became chief minister. However, விடியலை தேடி என்ற வேண்டுகோளுக்கிணங்க பலமுறை மண்டியிட்டு கேட்ட பிறகு MK ஸ்டாலினுக்கு ஒரு முறை முதல் மந்திரியாக பதவி வழங்கப்பட்டது. 5 ஆண்டுகள் கொடுத்தும் அவர்கள் அனுபவிக்கவில்லை. இன்றும்
மீண்டும் உதயநிதி வந்து புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல், தெரிந்து கொள்ளாமல்